எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 விதமான கேள்விகள் வந்து நம்ம சேனல் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கேட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த 2 கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதில ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ மைவி3 ஆட் சம்மந்தமா ஏதாவது புது அப்டேட் வந்திருக்குதா? அதுலயும் முக்கியமா எம்டி சாருக்கு வயல் கிடைக்குமா கிடைக்காதா? அப்டேட் ஏதாவது பண்ணிட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நெறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதில் 2வதா பார்த்தீங்கன்னா, இந்த கமெண்ட் வந்து பாசிட்டிவாவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாவும் எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படின்னா கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை எம்டி சாருக்கு வந்து பைல் கொடுத்து வெளியே வந்ததுக்கப்புறம் கம்பெனியோட நிலவரம் எப்படி இருக்கும்? அவர் எல்லாருக்கும் பணத்தை குடுத்துருவாங்களா? ஸோ முதல்ல யார் யாருக்கெல்லாம் குடுக்க போறாங்க? கம்பெனி ரன் ஆகுமா? புது இன்வெஸ்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்களா? புது மெம்பர்ஸ் ஜாயின் ஆவாங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவில் இதை பற்றி இந்த 2 விஷயத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ இன்னைக்கான அப்டேட், ஸோ எம்டி சார் வெளியில் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போ வரையும் நான் செக் பண்ணி பார்த்துருக்கிறேன். ஸோ எந்த ஒரு அப்டேட் ஸ்டேட்டஸும் இல்லை. ஸோ இதுவரையும் பார்த்தீங்கன்னா அடுத்த பைலுக்கு வந்து அப்ளிகேஷன் இதுவரையும் போடப்படலை அப்படின்னு சொல்லிட்டு தான் உண்மை. எதுக்காக இன்னும் வெயிட் பண்ணுறாங்க, என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரிய வரல. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து பைலுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு தெரிய வருது. எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்க மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனலில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 வெளியில் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தைரியமாகவே இருப்போம். ஆகஸ்ட் 15 பார்த்தீங்கன்னா ஸோ எம்டி சார் கண்டிப்பாக வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ இன்னைக்கான அப்டேட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இதுவரையும் பைலுக்கான எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ பைல் அப்ளிகேஷனும் இதுவரையும் கோர்ட்டில் போடல அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கான தகவலில் தெரிஞ்சிருக்குது. ஸோ 2வது விஷயமா, ஒருவேளை எம்டி சார் வெளியே வந்துட்டாங்கன்னா எல்லாருக்கும் பணம் கொடுத்துருவாங்களா? புது மெம்பர்ஸ்லாம் ஆட் ஆவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம சேனல்லே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேனலில் ஒரு நாள் ஒவ்வொரு வீடியோவும் போடுறதே ஒரு ப்ரொமோஷன் மாதிரி போயிடுது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் இப்போ சோஷியல் மீடியாவில் கையை வச்சாலே பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட் தான் போகுது. இப்போ கம்பெனியை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரீ ப்ரொமோஷன் மாதிரியே கம்பெனி போயிடுச்சு. எம்டி சார் இப்போ வெளியில் ஒருவேளை பைல் கிடச்சி வெளியில் வந்துட்டாங்கன்னா அவங்க ப்ரொமோஷன் பண்ணி தான் ஒரு புது மெம்பர்ஸை, புது ஆளுகளை சேர்க்கணும், புது இன்வெஸ்டர்ஸை வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லை. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மைவி3 ஆடை பற்றி இருக்கிற எல்லா சோஷியல் மீடியாலையும் பரவிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிறதுனால எம்டி சார் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய வேலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சு. எந்த விதமான ப்ரொமோஷனும் தேவை இருக்காது. ஸோ அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். மக்களுக்கான பணத்தை பார்த்தீங்கன்னா அவங்க பிரித்து கொடுத்துட்டாலே போதும். ஸோ அவங்களுடைய கம்பெனி 69 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா கோடிக்கணக்கான பேராக மாறுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாகிடும். ஸோ ஃப்ரீ ப்ரொமோஷன் மாதிரி தான் இப்போ இருக்கிற வீடியோ எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ப்ரொமோஷனாக போடலன்னா கூட இப்போ மைவி3 பற்றி எல்லாருக்கும் தெரியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற சேனல் மூலியமாகவும் எல்லா யூடியூப் சேனல்லையும் நீங்கள் வாட்ச் பண்ணீங்கனாலே தெரியும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா மைவி3 தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷனாகவே போயிடுச்சு. ஸோ அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே இந்த கம்பெனி டெவலப் ஆகும். ஒருவேளை எம்டி சார் வந்து வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்க முதல்ல பண்ண வேண்டிய வேலை பார்த்தீங்கன்னா எல்லா இன்வெஸ்டர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்கோ அவங்க அதை கொடுத்துட்டா மட்டுமே போதும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை எதை பற்றியுமே அவங்க ப்ரொமோஷன் பண்ணணும், ஒரு வீடியோ போடணும், அது எதுவுமே தேவைப்படாது. ஸோ இப்போ நம்மளுடைய வீடியோ, ஸோ எல்லா யூடியூபர்ஸோடைய வீடியோ சேர்த்து பார்த்தாலே அதுவே ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பயப்படவே வேணாம். வெளியில் வந்தாலும் கம்பெனி கண்டிப்பாக டெவலப் ஆகும். புது இன்வெஸ்டர்ஸும் ஜாயின் ஆகுவாங்க. ஸோ கம்பெனி வந்து இருக்கிறத விட இன்னும் மேலே வளரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நம்புகிறேன். ஸோ இன்றைய அப்டேட் படி எதுவும் வரல, இதுவரையும் அப்ளிகேஷன் போடலை அப்படின்னாலும் கூடிய சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட்டுருவாங்க. நானும் டெய்லிக்கும் செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. எனக்கு எப்போ நியூஸ் தெரிஞ்சாலும் நான் உங்களுக்கு உடனே போடுறேன். நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ போடுறதுல நான் ரொம்பவே சந்தோஷம் அடைகிறேன். ஸோ இன்றைக்கி அப்டேட் எதுவுமே இல்லைங்கிறது தான் ஒரு வருத்தமான ஒரு செய்தி. ஸோ கவலைப்பட வேணாம், எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது தகவலோட நான் உங்களை வந்து மறுபடியும் சந்திக்கிறேன்.